இன்றைக்கி நாங்கள் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் மட்டன் கிரேவி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு தேவையான அளவு மட்டன் எடுத்து கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஹாஃப் சைஸ் ஆஃப் ஆனியன் அண்ட் 2 டொமேட்டோஸ் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுக்கிது, கரி லீவ்ஸ் அண்ட் கட்டாயமாக மட்டன் குக் பண்ணும்போது எங்களுக்கு வாசனை திரவியங்களான பட்டை சரி ஏலக்காய் சரி யூஸ் பண்ணுறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ரெஷர் குக்கர் நான் எப்போயுமே யூஸ்வலாக மீட் குக் பண்ணும்போது ப்ரெஷர் குக்கர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ப்ரெஷர் குக்கர் ஹீட் ஆன பிறகு கட்டாயமாக வெந்தயம் கொஞ்சம் அண்ட் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகின பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறத கொஞ்சம் வெங்காயத்தை ஃபஸ்ட்டுக்கு போட்டு கருவேப்பிலை அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் தாளிக்கிற மாதிரி அது கொஞ்சம் முருகலாக வாரத்துக்கு வைக்கணும். நான் எப்போயுமே எண்ணெயிலே கருவேப்பட்டையும் போடுவேன். அது கொஞ்சம் ஃப்ளேவராக வாரத்துக்கு நல்லா இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ப்ரௌன் ஆகி கொஞ்சம் முருகலாக ப்ரௌன் கலராக வரும் போல் நாங்கள் கரி லீவ்ஸ் அண்ட் இன்றைக்கி என்கிட்ட ரம்பை இருக்கல, ரம்பையும் இருந்தால் ஆட் பண்ணியிருந்தால் மிச்சம் நல்லா இருந்திக்கும். கொஞ்சம் அது ப்ரௌன் கலராகி ஒரு முருகலான நிலைமைக்கு வந்தது பிறகு நாங்கள் மீதமாக வச்சுருந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரைட், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் கட் பண்ணி வச்சிருந்த மட்டனில் கொஞ்சம் பீசஸை முதல்ல ஆட் பண்ணி அதையும் அதோட மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க நல்லா. அண்ட் தென் கட்டாயமாக சால்ட் கொஞ்சமாக நாங்கள் டர்மரிக் பவுடர் போடுவேன். மீட்டுக்கு எப்பயும் நான் மஞ்சள் தூள் மிச்சம் யூஸ் பண்ணுறதில்ல, கலர் போயிடும்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் வாசத்துக்காக மாதிரி கட்டாயமாக எண்ணெயில் கொச்சிக்காய் தூள், அதாவது மிளகாத்தூள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த எண்ணெயில் போடுறதுக்கான ரீசன் கொஞ்சம் கறி கலர்ஃபுல்லாக வரும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் குக் பண்ண பிறகு. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்கிற மட்டன் கறீஸையும் நாங்கள் அதில் ஆட் பண்ணிக்கொள்வோம். சின்ன சின்ன பீசஸாக தான் நான் இன்றைக்கி கட் பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கு கறி நல்ல டேஸ்ட்டாக வரதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் கொஞ்சம் போன்ஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணியிருந்ததை நான் மீய வச்சுட்டேன். எங்களுக்கு 2 பேருக்குரிய போர்ஷன் தான் நான் இன்றைக்கி சமைக்கிறது. சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அந்த கறி வேகிற அளவுக்கு தேவையான மாதிரி சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஊற்றிக்கொள்ளுங்க. தென் க்ளோஸ் த ப்ரெஷர் குக்கர். நான் இன்றைக்கி 5 to 6 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணினேன். நீங்களும் உங்களோட ஒவ்வொருத்தர் கறி சாப்பிட்ற பதம் இருக்கு இல்லையா, சில பேர் சின்ன பிள்ளைங்க வயசானவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் கறி நல்லா வெந்திருக்கணும். இப்போ நானும் இன்றைக்கி ஒரு 5 to 6 விசில்ஸ் ஃபஸ்ட்டுக்கு வச்சு பார்த்தேன். தேவையாக இருந்தால் வெந்து இல்லாட்டி எங்களுக்கு மூவ் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். ரைட், ப்ரெஷர் குக்கர் நல்லா கூல் டவுன் ஆகினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபார் சேஃப்டி பர்பஸ். இப்போ பார்த்தா விளங்கும் உங்களுக்கு கறி நல்லா வெந்து நல்லா மிக்ஸ்ட் ஆகிக்குது மசாலாஸ் எல்லாம். இப்போ நாங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சில்லி பவுடர், அதுவும் உங்களோட ஸ்பைசஸ் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றது பொறுத்து. கறின்னு சொன்னால் கட்டாயமாக கொஞ்சம் மீன் கறி, சிக்கன், மட்டன், பீஃப் அப்படி சொல்லும்போது கட்டாயமாக கொஞ்சம் இருக்கணும் இல்லையா, கொஞ்சம் ஸ்பைஸியாக. ரைட், இதில் இப்போ நான் மல்லித்தூள், அதாவது நாங்கள் சரக்கு தூள்னு சொல்லுவோம் ஸ்ரீலங்கனில், மல்லித்தூள் பண்ணிக்கோங்க. அது நல்ல ஃப்ளேவராகவும் கிரேவி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா விளங்கும் கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காகணும். நான் அது வரைக்கும் கொஞ்சம் ஆட் பண்ணின மசாலாத்தில் வாசங்கள் போகிறதுக்காக கொஞ்சம் மூடியை தொடர்ந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. 5 to 6 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னு சொன்னால் லோ சிம்மில் வைங்க, இல்லைன்னா கறி ஆனம் இல்லாமல் கறி இறுக்கமாகிரும். ஸ்ரீலங்கன் ஸ்டைல் மட்டன் கறி என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு.